இன்றைய சொல்ல மறந்த கதையில் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருப்பது ஒரு வித்தியாசமான கதை. அது ஒரு நவராத்திரி காலம். 9 நாட்கள் பூஜை புனஸ்காரம், அரண்மனை எங்கும் விழாக்கோலம், மாவிலை தோரணங்கள், மஞ்சள் குங்குமம், சந்தனம் என ஒரே அமர்க்களம். ஊரே ஒன்று கூடி சிவகங்கை அரண்மனையில் நவராத்திரியை கொண்டாடி கொண்டிருந்தது. அரண்மனையை விழாக்கோலம் களைகட்டி இருந்தது. அதனை கட்டி ஆளும் மகராசி வேலுநாச்சியார் இல்லாதது உள்ளபடியே எல்லோருக்கும் வருத்தம்தான். 8 ஆண்டுகளுக்கு முன்பு கணவர் முத்துவடுகநாதர் வெள்ளையர் சூழ்ச்சிக்கு இரையாகி விண்ணுலகம் சென்ற நாளில் கைக்குழந்தையான இளவரசியுடன் சிவகங்கை சீமையை விட்டு சென்றவர்தான். அதன்பின் சொந்த மண்ணை அந்த மாதரசி மிதிக்கவே இல்லை. வெள்ளையர் வசம் போன சிவகங்கை சீமையை மீட்கும் வரை தாய் மண்ணை மிதிப்பதில்லை என்று அந்த பெண்ணரசி சபதம் செய்ததால் இதுவரை சிவகங்கை திரும்பவில்லை என்ற ஏக்கம் மக்களுக்கு உண்டு. ஆனாலும் நவராத்திரி விழா சிவகங்கை சீமையில் மன்னராட்சி தொடங்கிய காலம் முதல் நடைபெறும் பாரம்பரியம் என்பதால் அரை மனதோடு மக்கள் அன்று திரண்டிருந்தனர். சாமி தரிசனம் செய்யும் வேளையில் யாரோ ஒரு பெண் இழுத்து கட்டிய சேலை, வாரி முடித்த கூந்தலுடன் சரையலென புகுந்து மின்னலாய் மறைந்தாள். அடடே, எங்கோ பார்த்த முகமாக இருக்கிறதே என்று அரண்மனை பணியாளர்களுக்கு ஒரு சந்தேகம். இந்த முகம் எதையோ நினைவூட்டுகிறதே என்று அவர்களுக்கு ஒரு யோசனை. யோசித்து பார்ப்பதற்குள் அரண்மனை குருக்கள் ஆரத்திக்கு நாளியாச்சு, சட்டுப்புட்டுன்னு ஆகட்டும் என்று அதட்ட யோசனையை கைவிட்டு காரியத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர் பணியாட்கள். ஆனால் அவர்களின் யோசனையை தூண்டிவிட்டு மறைந்த அந்த பெண் தன் கர்மமே கண்ணாக காரியத்தில் ஈடுபட்டிருந்தாள். என்ன குழந்தை, அந்த எண்ணெய் பாத்திரத்தை எங்க கொண்டு வர என்று பூஜையில் ஈடுபடும் புரோகிதர் கேட்க, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சடுதியில் ஓடி மறைந்தாள் அந்த பெண். இன்னமும் 10 பருவத்தை தாண்டாதவள். தமிழினத்தின் மாநிறம், நல்ல கழையான முகம், கருகருவென கூந்தல், கருணாவல் பழம் போல கண்கள், அதில் சதா மின்னும் ஒரு கம்பீர சிரிப்பு. அவள் கருப்புதான், ஆனால் நெருப்பில் பூத்தவள் போல ஒரு சிறப்பு. பார்த்தவர்களுக்கு அவளை அப்படித்தான் ஏனோ எண்ணத் தோன்றியது. கையில் எண்ணெய் பாத்திரம், இன்னொரு கையில் நெருப்பேற்றும் பந்தம். விடுவிடுவென அவள் நடைபோட்டு செல்வதைக் கண்ட காவலன் ஒருவன் இடைமறித்தான். எம்மா, பந்தமும் கையுமா ஆயுதச்சாலை பக்கம் போறிய என்ன என்றார். நவராத்திரியாச்சே, அதான் ஆயுத கிடங்குல விளக்கேற்றி பூஜை செய்ய போறேன் என்றபடியே விருக்கென விரைந்தாள் அந்த பெண். அரண்மனை முற்றத்தில் விழா களை கட்டி இருக்க சற்றே தொலைவில் இருந்த ஆயுத கிடங்கில் ஆட்கள் யாருமே இல்லை. துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், தோட்டாக்கள், வெடிமருந்துகள், பீரங்கி குண்டுகள் என ஒரு பாளையத்தையே பதற வைக்கும் அளவுக்கு ஆயுதங்களால் அந்த கிடங்கு நிரம்பி கிடந்தது. கையில் எண்ணெய் பாத்திரம், பந்தம் ஏந்தி சென்ற அந்த சின்ன பெண் உள்ளே நுழைந்தாள். ஆயுத கிடங்கின் பிரம்மாண்ட கதவை உள்பக்கமாக இறுகச் சாத்தினாள். காளையார் கோவில் ஈசனை மனதார வேண்டினாள். பெற்ற தாய் தந்தையரை நினைத்தாள். ராணி வேலுநாச்சியாருக்கு ஒரு இறுதி வணக்கம் சொன்னாள். எண்ணெயை தன் மேல் எங்கும் ஊற்றினாள். தன் மீது தானே நெருப்பை வைத்துக் கொண்டு வெடிமருந்து பெட்டிகள் சிலவற்றை கையில் எடுத்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்தாள். தீ அவளது தேக்குமர தேகத்தை தீண்டியது, பற்றியது, கொழுந்துவிட்டு எரிந்தது. அவள் கதறவில்லை, ஓலமிடவில்லை. அவள் முகத்தில் நெருப்பை மிஞ்சிய ஒரு சிரிப்பு. அடுத்த நொடி அவள் கையில் இருந்த வெடிமருந்து பெட்டிகள் வெடித்து சிதற ஆயுத கிடங்கு முழுவதும் தீப்பற்றி எரிய இடி முழக்கம் போல ஒரு வெடி முழக்கம் விண்ணை அதிர வைத்தது. சிவகங்கை நகரங்கும் திடுக்கிட வைத்த அந்த வெடிச்சத்தம் ஓய்முன் உருவிய வாளும் ஓங்கிய வேலுமாய் படையுடன் பாய்ந்து வந்தார் வேலுநாச்சியார். என்ன நடக்கிறது என்பதை வெள்ளையர்கள் உணரும் முன்பு பலரது தலைகள் உருண்டன, பலரது அங்கங்கள் சிரிந்தன. சிவகங்கை அரண்மனையில் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்தது. அடுத்த சில மணி நேரத்தில் சிவகங்கை சீமையை முழுதாக மீண்டும் கைப்பற்றியதாக அறிவித்தார் ராணி வேலுநாச்சியார். வெற்றிக்கு பிறகே அவர் தமது மகளிர் படையின் தலைமையான குயிலியை அழைத்து வாருங்கள், அவள் ஆயுத கிடங்கை தகர்த்ததால் தான் வெள்ளையர்கள் போராட ஆயுதமின்றி மண்டியிட்டனர் என்றார். ஆயுத கிடங்கிற்கு குயிலியை தேடிச் சென்றவர்கள் அங்கே கண்டது துண்டு துண்டாக கிடந்த அந்த வீர தமிழச்சியின் உயிரற்ற உடலைத்தான். செய்தி அறிந்த ராணி கதறி அழுததாக சொல்கிறது சரித்திரம். ஆம், நாட்டின் முதல் தற்கொலை போராளியாகி தன் உயிரை கொடுத்து சிவகங்கை சீமையின் மீட்புக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவள் அந்த குயிலிதான். அவள் நினைத்திருந்தால் ஆயுத கிடங்கிற்கு தீ வைத்துவிட்டு தப்பியிருக்கலாம். ஆனால்
ஒருவேளை யாராவது அணைத்து விட்டால் சிவகங்கை சீமையை மீட்கும் வேலுநாச்சியாரின் கனவும் அணைந்தே போகும் என அந்த வீராமங்கை நினைத்தாளோ என்னவோ. தன் உயிரை கொடுக்க அவள் தயங்கவே இல்லை. தாய் மண்ணுக்காக தன்னையே தியாகம் செய்த அந்த தமிழ் மகளுக்கு எங்காவது ஒரு நினைவேந்தல் உண்டா? அந்த பெண் திலகத்தின் நினைவை போற்ற ஒரு நினைவு சின்னம் உண்டா? அவர் புகழை உள்ளபடியே மறக்காமல் நமது சந்ததிக்கு சொன்னோமா? சொல்ல மறந்துதானே போனோம். அந்த தமிழச்சியின் நினைவை இனியாவது வழி வழியாக நம் சந்ததிக்கு சொல்லி வைப்போமா? ஏழை குடியில் பிறந்து 18 வயதை கூட நிரம்பாத பருவத்திலேயே போர்க்களச் சாவை பூவாகச் சூடிய அந்த தனித்தமிழ் மகளுக்கு சிலை வைத்து கொண்டாடாவிட்டாலும், விழா எடுத்து பொங்கல் வைத்து பூஜிக்காவிட்டாலும், ஒவ்வொரு நவராத்திரி விழாவிலும் கொலுவில் அவளுக்கு ஒரு சிலை வைப்பீர்களா? அந்த வைராக்கியக்காரியின் வைர நெஞ்சத்தை வழி வழியாக பிள்ளைகளுக்கு கதையாக சொல்லிக் கொடுப்பீர்களா? என்றாவது ஒரு தூர நாட்களில் தமிழகம் விடியல் கனவு விடியல் காண குயிலியின் பெருங்கதையை சொல்லி சொல்லி பிள்ளை வளர்ப்பீர்களா? தன்னை எண்ணாமல் தன் நாட்டை எண்ணிய அந்த பெருமகள் இந்த நவராத்திரி காலத்திலும் விண்ணிலிருந்து பார்க்கக்கூடும். அவளுக்காக வீட்டு வாசலில் ஒரு சின்ன விளக்கேற்றுங்கள். தமிழகத்தின் தலைமைகள் வானிலிருந்து அதை பார்த்து வாய்விட்டு சிரிக்கட்டும். நன்றி.